வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிகள் நான் கந்தசாமி. டிஎன்பிசி டிஎன்டி டைப் பண்ண ஸ்டூடெண்ட்க்கான இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ்ல தமிழ் இலக்கணத்துல நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற ஏரியாவிலிருந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் நம்ம சொல்றது ஒரு டெஃபினிஷனா புக்கில் கொடுத்துருப்பாங்க. சில வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதல்லையும் வரும், சில வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு கடைசியில் இறுதியிலும் வரும். மொத்தம் 5 எழுத்துக்கள் மட்டும்தான் நமக்கு வரக்கூடியது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ யா இங்க இருக்குது பாருங்க. ஏ யா ஆ ஓ ஏ இந்த 5ம் மொழிக்கு அதை மீன்ஸ் என்ன வினா எழுத்துக்களாக வரும். இதுல மொழிக்கு முதலில் வருவது கடைசியில் வருது. அது என்ன சார் மொழிக்கு முதலில் ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி வர்றதா இல்ல கடைசியா வர்றதா அப்படிங்கறத இங்க நம்ம சொல்றோம். மொழிக்கு முதலில் வரக்கூடியது ஏ யா, புரியுங்களா? கடைசியில் வரக்கூடியது ஆ ஓ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எடுத்துக்காட்டுக்கு ஏ அப்படிங்கிறதுக்கு எங்கு சொல்லாங்களா, இது வந்து முதலில் வருவது எங்கு சென்றாய் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி முன்னாடி வரக்கூடியத நம்ம மொழிக்கு முதலில் வருவது அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு இப்படி இப்படி ஒரு வார்த்தை, யாருக்கு கொடுத்தாய் ஒரு வினாவா. சோ அதுல ஏ இந்த இடத்துல ஏ வருது பாருங்க. இது மொழிக்கு, இது ஒரு மொழி, ஒரு வார்த்தை ஒரு மொழி முன்னாடி வருது. மொழிக்கு கடைசியில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னா ஆ நெடில் ஆ நெடில் ஓ. சோ இது வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா பேசலாமா, புரியுங்களா? பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வரக்கூடியது இன் கூட்டல் ஆ இப்படி நம்ம பிரிச்சுக்கணும். இந்த இடத்துல எங்க சார் டைரக்டா இதுக்கு வர்ற மாதிரி இங்க ஆ வரலையே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அது வந்து உயிர்மை வடிவில் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் நம்ம தனியா எடுத்துக்கிறோம். அப்போ ஆ அப்படிங்கிறது நமக்கு பேசலாமா. அப்போ ஓக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. தெரியுமோ சொல்லாங்களா, தெரியுமோ இப்படியாக நமக்கு வரும். சோ இதை பிரிக்கும் பொழுது இன் கூட்டல் ஓ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ இதான் மொழிக்கு கடைசியில் வருவது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ரைட்டுங்களா? இப்ப இதுல 2 கொடுத்துருப்பாங்க. அதாவது மொழிக்கு முதலையும் கடைசியிலும் வரக்கூடிய எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ. ஏ அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷலான ஒரு எழுத்துக்கள். இதுல தமிழ்ல வந்துட்டு நிறைய இடங்கள்ல இந்த ஏ அப்படிங்கிற எழுத்து வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதே ஏங்கிற எழுத்து வந்து ஒரு இடத்துல வரும். நான் அது வந்து புணர்ச்சி விதிகளின் போது நான் உங்களுக்கு சொல்றேன். 2 இடங்கள்லயும் அது வரக்கூடிய ஒரு இடத்துல வரும். அதையும் நான் தனியாக கிளாஸ் வரும்பொழுது நான் சொல்றேன். இப்ப இங்க என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஏங்கிறது வந்து முதலையும் வரும் கடைசியில் வரும். ஏன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க. ஏன் இப்படி கொடுக்கும் பொழுது முதலில் வருதா நீதானே, அதை செய்தது நீதானே அப்படின்னு சொல்லும் பொழுது நீ தா நீ இந்த இடத்துல வருதா, கடைசியில இன் கூட்டல் ஏ வருதா. அப்போ இது மொழிக்கு கடைசியில் வருது, இது மொழிக்கு முதலில் வருவது. அப்ப ஏங்கிற எழுத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னது ஸ்பெஷல். உண்மையிலே தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஏங்கிற எழுத்து நெடில் ஏ வந்து 2 இடங்களில் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து ஏன் அப்படிங்கிறது முதல்ல வருது, நீதானே அப்படிங்கிறது கடைசியில் வருது. இதுல 2 வகை இருக்கு. என்ன அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லுவோம். அகவினா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம். அகம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது, நிறைய இடங்களை பார்த்திருப்போம். அகவினா அப்படின்றது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா எது யார் அப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சொற்கள் இருக்கக்கூடிய வினா எழுத்துக்களை நீக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எழுத்துக்கள் பொருள் தராது. ஏவை நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ யார் இப்படி இருக்கு அப்படின்னா இதை நீக்கிட்டீங்கன்னா டூ அப்படிங்கிறதுக்கு தனியான ஒரு பொருள் நமக்கு வராது. ஒரு மொழியில ஒரு பொருள் வரும், அது வேற. பட் இங்க இருக்கக்கூடியது வந்து டூ அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு இந்த மொழிக்கு இந்த இடத்துல பொருள் தராது. அப்போ எது பிரித்தால் பொருள் தராததோ அது அகம். உள்ளுக்குள்ளேயே இருந்தாதான் அதுக்கு வேல்யூ அப்படின்னா அது அகம். புறம் அப்படிங்கிறது வந்து புறவினா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்த எழுத்தை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் பொருள் தரும் அப்படிங்கிறது புறம் அப்படின்னு நான் சொல்லுவோம். சரி, இங்க இருக்கிறது அகவினால் வந்து எது யார் அப்படிங்கிற இந்த சொற்கள் இருக்கக்கூடிய வினா எழுத்துக்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எழுத்துக்கள் பொருள் இல்லை. அப்ப புறவினால் இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு புறத்தே வந்து வினா பொருளை தந்துச்சு அப்படின்னா அது புறவினான்னு சொல்றோம். எடுத்துக்காட்டுக்கு அவனா வருவானோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கோம்னா இங்க இருக்கிறது வந்து என்னன்னா நான் இன் குட்டல் ஆ இப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வினா எழுத்து எது ஆ. ஆவை நீக்கிட்டீங்க அப்படின்னா இன் இருக்கு, அவன் அப்படின்றது ஒரு பொருளை தருது. சோ இது புறவினா. இங்க என்ன எழுத்தை நீக்கினாலும் பொருள் தருவது புறவினா, நீக்கினீங்கன்னா பொருள் தரலன்னா அகவினா. அகம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு அவனா வருவானோ இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். சரி, ஆ ஓ இந்த வினா எழுத்துக்களை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் பொருள் தரும். இப்போ இன்னும் எழுத்துங்கிற ஒரு டைட்டில்ல நம்ம பாத்தீங்கன்னா வேற என்னென்ன தலைப்புகளை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். எடுத்துக்காட்டு அதாவது எழுத்துல வரக்கூடிய வந்து முதல் எழுத்து சார்பத்து நம்ம படிச்சிருப்போம். அந்த முதல் எழுத்து அப்படிங்கிறது நம்ம வரிசை போனதுக்கு அப்புறம் சார்பத்தில் இருக்கிற தலைப்புகள்னா
உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றியல், லுகரம், குற்றியல், லிகரம், ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம். இந்த 10 விஷயங்கள் சார்புகள் இருக்கு. இந்த 10 தலைப்புகள்ல இப்போ அளபடையில என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். ஏன்னா அளபடை நம்ம ஆல்ரெடி ஒரு சிலது நம்ம பார்த்திருப்போம். அளபடை அப்படிங்கிற டைட்டில் பின்னாங்க பார்த்தலாம். அளபடை அப்படிங்கிறது நம்ம எதுக்காக தமிழ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீட்டி ஒழித்தல். நீட்டி ஒழித்தல் இப்ப நம்ம நடைமுறை பாத்தீங்கன்னா புக்கில் கொடுத்த ஒரு விஷயம்னா, காய்கறி கடைக்காரங்கள் காய் கொண்டு போறாங்க, வண்டியில தள்ளுவண்டியில காய் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க உள்ள சமைச்சிட்டீங்க, சாரி ஆண்கள் உள்ள சமைச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆண்கள் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, காய் விற்கிற சவுண்டு நமக்கு கேட்கணும் அப்படின்னா அந்த காய் கடைக்காரன் என்ன சொல்லுவான், காயோ காய் அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? அப்போ ஓ அப்படின்னு இழுக்கலாம் பாருங்க. அது எதுக்காக? தன் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னா நீண்டு ஒழித்தால்தான் அங்க இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்றேன். ஒரு சில இதுல வியாபாரிகள் பாத்தீங்கன்னா இப்ப சந்தையிலே போனாலும் சரி, வீட்டுல வேற ஏதோ ஒரு பொருள் விற்கிறவங்க வந்தாலும் சரி, அவங்களுடைய பேசுற அந்த ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும். சொரக்காய் சொரக்காய் அப்படின்னு பார்த்து இதெல்லாம் எதுக்காகன்னா அவன் வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா ஒரு சில எழுத்துக்களை நீண்டு ஒழிக்கணும் அப்படிமா. அதே மாதிரிதான் அளபெடுத்துல தன்னுடைய தான் இயற்றிய பாடல் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதை நீட்டி ஒழிக்க வேண்டிய இடத்தில் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளபடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப உரணசை கொடுப்பதும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப சார் எங்க சார் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசால்ட்டா டிவில செல்போன் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் அந்த காலத்துல இந்த பாடல்கள் எழுதினா நமக்கு திருக்குறள் மற்ற அந்த பாடல்கள் எழுதினாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சங்கத்துல போய் சுத்தி நிறைய புலவர்கள் இருப்பாங்க. இதுல குற்றம் கண்டு பேர் எடுத்த புலவர்களும் உண்டு, நக்கீரர் போன்ற புலவர்களும் உண்டு. அதுல பொருள் இருக்கக்கூடியதுல வந்து பொருள் குற்றம் இருக்கு, அது சொற்குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல குற்றம் கண்டுபிடித்து பேர் எடுத்த புலவர்கள் இருப்பாங்க. இப்ப என்ன புலவர்கள் 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க ஒரு பாட்டை எழுதிட்டீங்க, இந்த பாடல் உங்களுக்கு சரியான என்ன சொல்றது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தில் போயிட்டு முன்னாடி நின்று அவையோர் முன்னாடி நின்று தன்னுடைய பாடலை பாடி காட்டணும். நீங்க என்ன பாடல் எழுதினீங்களோ அதை பாடி காட்டணும். அப்படி பாடி காட்டும் போது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்கணும் அப்படின்னால் இந்த மாதிரி எழுத்துக்களை நீட்டி 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 ஒழிக்கணும். அப்போ அங்க இருக்கிற புலவர்கள்லாம் பார்த்துட்டு அப்பதான் நீ எழுதின பாட்டு ஓகே சொல்லுவாங்க, சூப்பர்ப்பா நல்லா பண்ணிட்டேன், ஓகே ரைட், இலக்கியங்கள் கொண்டு போய் சேர்த்து, திருக்குறள் நீட்டு ஒழிச்சுட்டா ஓகே சேர்த்து, சிலப்பதிகாரம் நீட்டு ஒழிச்சுனாலே சிறப்பாக வச்சிருக்க, பொருளும் நல்லா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் நல்லா இருக்கு, சொற்குற்றம் பொருள் குற்றம் இதை யாவும் நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து புலவர்களும் ரெடியா தான் இருப்பாங்க. நீங்க பாடி காட்டிட்டு சொல்லும் பொருளும் அத்தனையும் சரியாக இருந்தால் உடனே உங்க பாட்டு சாங்ஷன் பண்ணிட்டு வருது, உள்ள இலக்கியத்தில் போட்டுக்கோ அப்படின்னு வந்ததுதான் பல பேர்கள். இதுல கூட நம்ம தமிழ் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, அவையோர் முன்பு நின்று தன் பாடலை பாடி காட்டுவதற்கு ஒரு துணிவு வேண்டும் அப்படிவாங்க. இது ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட பேச சொல்லி சொல்றாங்க, நீங்க இங்க பேசுனீங்கன்னா மணிக்கணக்கா பேசுவீங்க, அதுவே மேடையில் போய் நின்றுட்டு எல்லாரும் முன்னாடி பேசுங்க அப்படின்னா கைகால ஓதுறமோ வராதா? சோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு துணிச்சல் வேண்டும் அப்படின்றது தமிழ்லையும் அவையோர் முன்பு தங்களுடைய கூற்றை கூறுவது மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அளபெடுத்தல் அப்படிங்கிற கண்டென்ட்டை கொண்டு வந்ததே பேச்சு வழக்கத்துல சொற்களை நீட்டி பேசுவீங்களா, அந்த மாதிரி பேசுறப்ப உணர்வுக்கும் இனிமையான ஓசைக்கும் அளபெடுத்தல் அப்படிங்கிறது பயன்படுது. எடுத்துக்காட்டுக்கு அம்மா சொல்லலாம், தம்பி, இப்போ தம்பி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இம் தம்பி, இதையே நீட்டு தம்பி அப்படி தூரத்துக்கு தம்பி கூப்பிடுறப்ப தம்பி தம்பினை கூப்பிடு தம்பி அப்படின்னா அத்தனை தம்பிகளை திரும்பி பார்ப்பாங்க இல்லைங்களா? சோ இதுதான் வந்து அளபெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல உயிரளபடை அப்படின்னு பாருங்க. முதல்ல இப்போ நான் சொல்லிக்கிறேன், அளபடை 2 வகைப்படும். அளபடை 2 வகைப்படும். என்ன? ஒற்றளபடை, உயிரளபடை. உயிரளபடை ஒற்றளபடை எப்படி வச்சுக்கோங்க. இந்த உயிரிழப்படை தான் 3 வகைப்படும். 3 இப்படி 3 வகைப்படும். சரியா? செய்யுள்ள ஓசை குறையிறப்போ அதை நிறைவு செய்வதற்காக மொழிக்கு முதல்லையும் இடையிலையும் வரக்கூடிய அந்த நிற்கக்கூடிய உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தங்களுடைய தத்தம் அளவுல நீண்டு ஒழிப்பது அப்படின்னு சொல்றதா இந்த அளபெடுத்தலுக்கு உண்டான டெபினிஷன். அதை குறிக்கிறதுக்காக நெட்டெழுத்துடைய இனமான குற்றெழுத்துக்கள் வரும். நெட்டெழுத்துடைய இனமான குற்றெழுத்துனா என்ன சார்? நெட்டெழுத்து ஆ, நெடில் எழுத்து. இதனுடைய குறில் எழுத்து எது? ஆ. சோ நெட்டெழுத்தின் தன் இனமாகிய குற்றெழுத்து நீண்டு வரும். இதுதான் பொருள். சரிங்களா? சோ இந்த குற்றெழுத்து அதுக்கு பின்னாடியே வரும், இது ஒட்டியே வரும். நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப வர்றது இப்படியாக வர்றது உயிரிழப்படை அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த உயிரிழப்படை 3 வகை சொல்லப்படுது. அந்த 3 வகை தான் செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. சரிங்களா? இப்ப நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். செய்யுளிசை அளபடைங்கிறது வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் அதை சொல்றேன் டஸ்ட்பின் அப்படின்னு ஏன் சொல்றேன்னு சொல்றேன்.
இப்ப பின்னாடி சொல்றேன். இப்ப வரிசையா நம்ம பார்த்தலாம். முதல்ல சொல்லிசை அளபடி கீழவே நான் வந்து எழுத்து கொடுத்துருப்பேன் ஷார்ட்கட்டா. ஈ நீ சொன்னாங்க. ஈன்னு இழிச்சு சொல்றது வந்து சொல் ஈ அப்படின்றதுக்காக ஒரு ஷார்ட்கட்டை வச்சுக்கோங்க. இன்னிசை புல்லாங்குடைய யோசை ஊன்னு ஒரு இனிமையான யோசை இருக்கும். ஸோ இன்னிசைக்குண்டான ஷார்ட்கட் வந்து ஊ. செய்யுளிசைக்கு ஆ மட்டும் கிடையாது. இந்த ரெண்டு ரூல்ஸ்கள்லயும் இந்த ரெண்டு எழுத்துக்கள் அந்த ரூல்ஸ்களுக்குள்ள எழுத்துக்கள்னு சொல்ல முடியாது. இந்த ரூல்ஸ்கள்ல வராத எழுத்துக்கள் தூக்கி டஸ்ட்பின் ஆகி செய்யுளிசை அளபடியில் போட்டுரும். இது என்னங்கிறது இப்ப பின்னாடி ஒவ்வொன்றும் பார்த்தலாம். சரிங்களா? ரைட். இப்போ சொல்லிசை அளபடை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். சொல்லிசை அளபடையில என்ன சொல்றோம்னா, எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்றேன். உரநசையி, இதுல ஆரம்பிக்கக்கூடிய உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் முளே அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா உரநசையி இந்த இடத்துலதான் அளபடின்னு சொல்றோம். இப்படி உயிரெழுத்து ஒரு எழுத்துக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா இன்னொரு எழுத்து நமக்கு உயிரெழுத்து வருதுன்னா அது அளபடின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு வந்து உரநசை இந்த இடத்துல ஈ வருது. இங்க உண்மையான பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்க நசை அப்படிங்கிறது தான் நமக்கு அங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நசை. ஆக்சுவலி நசை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? நசை அப்படின்னா விருப்பம். நசை அப்படின்னு தமிழ்ல பொருள் எடுத்து பாத்தீங்கன்னா விருப்பம் அப்படிங்கிறது சொல்லலாம். பட் இந்த இடத்துல என்ன ஈ சேர்த்திருக்காங்க. நசை ஈ, சும்மா நச நச நசன்னு நசை ஈ அப்படின்னா விரும்பி அப்படின்றது பொருள். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பெயரெச்சம், அதாவது நசையி விரும்பி அப்படிங்கிறது அளபடி வந்துச்சு. பெயர் சொல்லானது வினை எச்சமாக மாறி இருக்கு. விரும்பி சென்றார், விரும்பி அழைத்தார். சோ இந்த இடத்துல அடுத்து வரக்கூடிய வார்த்தை விரும்பி சென்றார், விரும்பி பேசினார், பேசுதல், ஓடுதல், நடத்தல், இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம்? அந்த ஒரு வினையை சொல்லுது, ஒரு செயலை சொல்லுது. அப்படிங்கிறப்போ ஒரு செயலை எஞ்சி வந்து வரக்கூடிய எச்சம் வினையச்சம் நம்ம சொல்லுவோம். இங்க இருக்கிறது விருப்பம், இது ஒரு பெயர் சொல் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா ஒரு பெயர் சொல்லானது வினையச்ச பொருளில் மாறி வந்தால் அது சொல்லிசை அளபடை. இவ்வளவு தூரம் குழப்பவே வேணாம். இனி வந்தா சொல்லிசை, தட்ஸ் ஆல், விட்டுருங்க. அது ஒண்ணு பெரிய அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு குழப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வேற எது இல்லை. இதுல அவ்வளவு பிரச்சனை இல்லை. இலக்கண முறைப்படி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சொல்லிசை அளபடி நம்ம சொல்லிட்டோம். இன்னிசை அளபடிக்கு உகரம் நம்ம சொல்லுவோம். உகரம் வரக்கூடியது இன்னிசை அளபடின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உகரம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு பின்னாடியே வருது. நான் இங்க இந்த இடத்துல போட்டுக்கிறேங்க. இனிமையான ஓசை, இன்னிசை. சரிங்களா? இந்த இடத்துல இன்னிசைக்கு என்ன ஒரு இதா சொல்றோம் அப்படின்னா கொடுப்பதும், இது வந்து போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். கொடுப்பதும் புரியுங்களா? இப்ப இந்த இடத்துல உகரம் வந்திருக்கு, அதனால இது இன்னிசை அளபடை. கிளியரா? இப்ப பாருங்க, படு, இது என்ன? அதான் உகரம் வந்துச்சே, இன்னிசை அளபடை தானே. தப்பு, தவறு. இது வந்து தவறு, இது சரி. ஆக்சுவலி இது வந்து செய்யுளிசை அளபடை. எப்படி சார் சொல்றீங்க? அதான் உகரம் வருது. ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இன்னிசை அளபடிக்கான ஒரு ரூல்ஸ் என்னன்னா, இது நேரசை. ஒரு குறில் தனித்து வந்தாலோ ஒரு குறில் ஒற்றெடுத்து வந்தாலோ நேரசை சொல்றோம். இங்க நேரசை, குறில் தனித்து வந்திருக்கிறது நேரசை. இப்போ அசை என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க கொடுத்திருக்கிறது ஓரசை, ரெண்டு அசைகள், இரண்டு அசைகளுக்கு மேல் வந்து உகரம் வரின் அது இன்னிசை அளபடை. வெறுமனே ஒரு அசைக்கு பிறகு உகரம் வரின் அது இன்னிசை அளபடை அல்ல. புரியலையே சார், ரொம்ப சிரமமா இருக்கு. ரொம்ப சிம்பிள். எழுத்து நிறைய வந்து உகரம் வந்துச்சுன்னா அது இன்னிசை அளபடைங்க. எழுத்து கம்மியா வந்து உகரம் வந்து அது இன்னிசை அளபடை இல்ல. விட்டுருங்க, போட்டு ஆராய்ச்சியே பண்ணிக்காதீங்க. இலக்கண முறைப்படி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ரெண்டு ரூல்ஸ்களுக்கும் ஒரு பெயர் சொல்லானது வினையச்ச பொருளில் வந்தால் அது சொல்லிசை அளபடை. ஈரசைகளுக்கு மேல் வந்து உகரம் வரின் அது இன்னிசை அளபடை. அப்படி வராத எழுத்துக்கள் வார்த்தைகளை தூக்கி என்ன பண்ணிக்கிறீங்க, செய்யுளிசை அளபடை என்ற ஒரு டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. புரியுங்களா? இவ்வளவுதான் இங்க இருக்கிற மூணே விஷயம். இதை பேஸ் பண்ணி புக்கில் கொடுத்துருக்க அத்தனை எக்ஸாம்பிள்ஸும் டெஃபினேஷனையும் படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். புரியுங்களா? இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய அளபடைகள் இருக்கிற முக்கியமான கண்டென்ட். இப்ப இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம். சரி, அதான் அளபடை ரெண்டுன்னு சொன்னீங்க, ஈரளபடை, ஒற்றளபடை. அப்ப ஒற்றளபடைன்னா என்ன? எடுத்ததுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 11 எழுத்துக்கள் 2 தடவை வரணும். அது என்ன சார் 11 எழுத்து 2 தடவை வரணும்? அது வேற ரூல்ஸ், இது வேற ரூல்ஸ். 11 எழுத்துக்கள் மட்டும்தான், கீழே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மட்டும்தான்
வரும், மீதி எந்த எழுத்துக்களும் வராது. அதனை 2 தடவை 2 தடவை வர வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதை என்னங்க நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல அந்த 11 எழுத்து என்ன பாருங்க. நெஞ்சன நமன நெல்லின எழுத்துக்கள் 6 இதுல வந்துடும். நெஞ்சன நமன எரள வளல இடன எழுத்துக்கள் 6 வரணும். பட் இங்க என்ன கொடுத்திருக்கு, ரா ழா இந்த 2 எழுத்துக்களை தவிர இங்க இருக்கிற 4 எழுத்துக்கள் வரணும். அக்கு வரணும். அப்ப இங்க இருக்கிற 6 4 10 பிளஸ் 1 11. புரியுங்களா? அப்ப இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ராலா அந்த 2 எழுத்துக்கள் அங்க சேர்த்தணும்னு வச்சுக்கோங்க, 6 6 12 ஆயிடும். இந்த 2 எழுத்துக்கு கிடையாது, வரக்கூடாது. அப்படி ஒரு எழுத்து வருது அப்படின்னா அது தவறு. இப்ப வாழ்க்கை, இப்போ ஒற்றளபடை அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, கவனிக்கணும். வாழ்க்கை இருக்கு, 2 தடவை வந்தால் அது ஒற்றளபடை. ஒரு எழுத்து வந்து 2 தடவை வரணும். பட் இங்க இருக்கக்கூடிய 2 டைம் வந்திருக்கா, இது ஒற்றளபடை அல்ல. ஏன், இரு வரக்கூடாது. இவ்வளவுதான் இங்க இருக்கிற விஷயம். புரியுங்களா? அப்போ இந்த 11 எழுத்துக்கள் மட்டுமே அடுத்தடுத்து வந்தா மட்டும்தான் அது ஒட்டளபடை அப்படின்னு சொல்றோம். இப்போ எங்கிறைவன், ஏ, இங்கு, இங்கு, எங்கிறைவன் சொன்ன எங்கிழங்கிய கையராய் இன்னுராய் இன்னுயிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கிளம்பும். எங்கிழங்கிய கையராய் எக்கிரங்கியா, எக்குன்னு போட்டுக்கோங்க. எங்கு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. எக்கு, புரியுங்களா? அதாவது எக்கிழங்கிய கையராய் இன்னுயிர். அப்ப இலங்கிய இப்படி ஒரு வார்த்தை வந்தால் மட்டுமே இது ஒற்றளபடை ஆகும். ஏன், ஆயுத எழுத்து வரும். நன நமன ய ப ழ ல இந்த அத்தனை எழுத்துக்கள் வரும். மொத்தம் 11 எழுத்துக்கள் மட்டுமே 2 முறை வந்தால், 2 தடவை வந்தால் அது ஒற்றளபடை. ரா ழா மட்டும் இல்ல, அதை தவிர்த்து மீறி எந்த எழுத்துக்கள் வந்தாலும் அது ஒற்றளபடை அல்ல. அவ்வளவுதான். அப்போ ஒற்றளபடியை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 11 எழுத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 11 எழுத்து மைண்ட்ல வேணும்னா நஞ்சன நம்மன எரள வளல ராழாவை தவிர அந்த சிறப்புலா மற்ற லாக்கள் தூக்கி போட்டுறாங்க, இந்த லா அந்த லாவும் போட்டுறாங்க. சோ இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஒற்றளபடியில் இவ்வளவுதான் இங்க இருக்கு. சரிங்களா? ரைட். இது இப்ப உங்களுக்கு புரியுங்களா? புரியுங்களா? ரைட். இப்போ சொல் அப்படிங்கிறதுல, சொல் அப்படிங்கிறதுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கு. மொழி, புரியுங்களா? சொல் வேறு பெயர், மொழி, பதம், கிளவி, இந்த மாதிரி பெயர்கள் உண்டு. கிளவின்னு இந்தலாங்க, வேறெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்தலா சிசிடிவி கேமரா லா இல்ல, அது என்ன சார் சிசிடிவி கேமரா? கிளவி. நீங்க 30,000 40,000 போட்டு செட் பண்ணி நீங்க சிசிடிவி கேமரா வீட்டுல வச்சாலும் கூட அது நைட்ல வந்து லைட் வெல் செய்யலடா பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும், பக்கத்துல கலரா தெரியும். பட் நான் சொல்ற சிசிடிவி கேமரா, இந்த கேமராவை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்க வீட்டுல ஆல்ரெடி இருக்கலாம், பக்கத்துல இன்னொரு சிசிடிவி கேமரா வரும். ரோட்ல ஒருத்தர் போனாலும் சிசிடிவி கேமரா கூட அவ்வளவு தெளிவா வாட்ச் பண்ணாது. செவப்பா கட்டையா ஒருத்தர் பேண்ட் ஷர்ட் செவப்பு சட்டை போட்டுட்டு கருப்பு கலர் பேண்ட் போட்டுட்டு ஒருத்தர் வந்தான், இதான் நான் இந்த வியாபாரம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அந்த அடையாளங்கள் அவன் போட்ட ட்ரெஸ்ல இருந்து அவனுடைய செய்கைகள் இருந்து இந்த சிசிடிவி கேமரா கிளியரா சொல்லும். சார் என்ன சார் வயசானவங்களை இப்படி சொல்றீங்க? இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உண்மையில அவங்க வீட்டுல இருக்குது நல்லது. இப்ப இங்க என்னன்னா, இந்த லா அல்ல, நான் எடுத்துக்கிறதா இது. சொல்லுக்கு வேறு பெயர்கள் மொழி, பதம், கிளவி. சரிங்களா? சோ கிளவி இரட்டை கிளவின்னு சொல்றோம். இன்னொன்னு என்ன சொல்றோம், அடுக்கு தொடர். இதுல வந்து வரக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம அந்த கிளவின்னு நம்ம சொல்றோம். ரைட். இப்ப இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மொழி அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லினுடைய வேறு பெயர்கள். ஏன்னா நமக்கு எழுத்து, சொல், பொருள், யாப்பு அணியில வரக்கூடிய சொல் அப்படிங்கிற ஒரு பார்ட் இந்த மொழி. இந்த மொழிக்கு வேறு பெயர்கள் தான் நமக்கு தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, கனிமொழி, தேன்மொழி. இதெல்லாம் நிறைய படத்திலே வந்துருச்சு சார், புதுசா நீங்க இதை கமெண்ட் பண்ண வேணாம். ஓகே, வந்துருவோம். இங்க மொழி 3 வகையாக பிரிச்சிருக்கு: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இதை பத்தி நன்னூல்ல ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளனவ, பொது இருமையும் ஏற்பன அப்படின்றது நன்னூல்ல சொல்லப்பட்ட ஒரு தகவல். அதனால நன்னூல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். முதல்ல தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து தனிமொழி. உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்றேன். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அவை தனிமொழி. ஓகே, விட்டுருங்க அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டுக்கு கண், படி, இது ஒரு மொழி, தனித்து நின்று பொருள் தரும். படி சொல்லும். இது வந்துட்டு பகாப்பதமாக, அதாவது பிரிக்க முடியாது. இதை பிரிக்க முடியுமா? கா கூட்டல் இன் பிரிக்க முடியுமா?
பிரிச்சிடலாம். பொருள் தருமா? பொருள் தந்தானே அந்த பிரித்தல் இருக்கு இல்லைங்களா? சரி, இப்படி பகாபதமாக வரும். கண்ணன் ஒண்ணு. பகுபதத்துல வருது. இதுல ரெண்டு வகை இருக்கும். பகுபதத்துல பாத்தீங்கன்னா கண்ணன், படித்தான், இதெல்லாம் நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? இது வந்து தனி மொழியில வரக்கூடிய கண்டென்ட். தொடர் மொழியில ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேல தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தொடர்ந்து தொடர் மொழின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டுக்கு கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ நம்ம கொண்டு போறோம். சரிங்களா? மலர் வீட்டுக்கு சென்றால், சரிங்களா? சோ இந்த மாதிரி தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருது. பொதுமொழி அப்படிங்கிறது பிரித்தால் ஒரு பொருளும் சேர்த்தால் ஒரு பொருளும் தருவது அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிஞ்சு நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைறது பொதுமொழி அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டுக்கு 8 அப்படிங்கிறது ஒரு எண்ணை குறிக்கும். 8. அதே இன்னொரு பொருளை பிரிச்சோம் அப்படின்னா எள் கூட்டல் தூ அப்படின்னா சாப்பிடுறது, எல்லை உள் அப்படின்ற ஒரு பொருளையும் தரு. 8க்கு 2 தான் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வேங்கை அப்படின்னா வேங்கை மரத்தை குறிக்கும். வேம் கூட்டல் கை அப்படின்னா வேகின்ற கை அப்படின்ற ஒரு பொருளையும் கொடுத்தோம். இப்படி தனித்து ஒரு பொருளையும் பிரித்தால் ஒரு பொருளையும் தருவது ரெண்டுக்கு பொதுவா. எதுக்கு இத்தனை பிரச்சனை? பொதுவாக இருந்துருவோம், எந்த பிரச்சனையும் நம்ம போக நம்ம பாட்டுக்கு பொதுவா இருந்தது பொதுமொழி அப்படிங்கிறது சொல்லும். இப்படியாக பிரிச்சா ஒரு பொருள் சேர்த்த ஒரு பொருள் தரது பொதுமொழி. சரி, அடுத்து முக்கியமான டைட்டில் வினைமுற்று அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாம் கேட்டுட்டே இருக்காங்க. வினைமுற்று ஏரியா ரொம்ப ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து வினைமுற்றுங்கிறது வினையிலிருந்து ஆரம்பிக்கும். செயலை அதாவது வினை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு மலர் விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான் அப்படின்றத நம்ம வச்சுக்கோம். அந்த எழுதினால் பாடுகிறான் இந்த தொடர்ல வரக்கூடிய இந்த ரெண்டு சொற்கள்ல பொருள் முழுமையா வந்துருச்சு. இப்படியாக பொருள் முற்று பெற்று பாடுகிறாள், எழுதினால் சொல்றோம்ல பாடுகிறான், முற்று பெற்று வரக்கூடிய வினை சொற்களை முற்று வினை அப்படின்னு சொல்றோம். அதையே வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ வினைமுற்று வந்து 5 பால் 3 காலம் 3 இடம் இந்த மாதிரியாக இடங்களில் வரும். வினைமுற்று 2 வகை, தெரிநிலை அண்டு குறிப்பு. நான் பின்னாடி காட்டுகிறேன். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக இருக்கும். சரிங்களா? முதல்ல தெரிநிலை. இது என்னன்னா ஒரு செயல் நடக்கிறதுக்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், புரியுங்களா, காலம், செய்பொருள் அப்படின்னு இந்த 6 வெளிப்படையாக வருவது. வெளிப்படையா தெரியறது வந்து நம்ம தெரிநிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வெளிப்படையா தெரிஞ்சா தெரிநிலை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு மாணவி கட்டுரை எழுதினார். இங்க செய்பவர் யார்? மாணவி. இந்த 3 இருக்கக்கூடிய 6ஐயும் இந்த 3 வார்த்தைகள் நம்ம பிரிக்கணும் பாருங்களேன். செய்பவர் மாணவி, கருவி கட்டுரை எழுதுறாங்க, அதுக்கு தேவைப்படக்கூடிய கருவி என்ன? பேனாவும் கீழே இருக்கிற ஒரு பேப்பர், தாளும் எழுதுகோலும். நிலம் அது எங்க எழுதுவாங்க? கட்டுரை பள்ளியில, சரிங்களா? இல்ல பள்ளியில வீட்டு படம் செய்யும் பொழுது அந்த இடத்துல இடத்த சொல்றது. எழுதினால் இங்க செயல் நம்ம சொல்றது வந்து இறந்த காலமா நிகழ்காலமா? எழுதினால் இறந்த காலம். செய்பொருள் கட்டுரை எழுதினா, அதனால என்ன விளையுது? கட்டுரை. என்ன செயல் செய்தான்? எழுதினால், எழுதுதல் அப்படின்ற ஒரு செயல் வருது. அப்போ இந்த 6 விஷயம் இந்த இதுக்குள்ள அடங்குதா? இதைதான் வந்து தெரிநிலை சொல்றோம். அடுத்து குறிப்பு. குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று பார்த்தீங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதுகள்ல ஏதாவது ஒன்றை ஒரே ஒரு இதை அடிப்படையா வச்சு காலத்தை வெளிப்படையா காட்டாம, இறந்த காலம் நிகழ்காலம் சொல்ற பாருங்க, இதை வெளிப்படையா காட்டாம அந்த செய்யக்கூடியவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுறது வந்து வினைமுற்று சொல்லும். இதை குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லும். இப்போ பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொன்னன், பொன்னன் இந்த இடத்துல பாருங்க, பொன்னன், பொன் அப்படிங்கிறது ஒரு பொருள். அவனை பாத்தீங்க அப்படின்னா பொன், அவனுக்கு அந்த பொண்ணுன்ற ஒரு பொருளை பேஸ் பண்ணி தான் அவருக்கு அந்த பேர் வச்சிருப்பாங்க பொன்னன், இல்லைங்களா? சோ பொன் அப்படிங்கிற பொருள். ஆனா இதுல பொருளை வெளிப்படையா காட்டாம அந்த செய்யக்கூடிய செய்பவரை மட்டும் வெளிப்படையா காட்டிருக்கு. இந்த வினைமுற்று வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இடம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். தென்னாட்டார். இடம் அப்படிங்கிறதுக்கு தென்னாட்டார் எந்த இடத்தை சேர்ந்தது? தெற்கு பகுதியை சேர்ந்த தென்னாட்டார், தென்னாட்டை சேர்ந்தவர் சொல்றோம் இல்லைங்களா? சோ தென்னாட்டார் இது ஒரு இடம். அங்க என்ன சொல்றது? இதில் இடத்தை வெளிப்படையா காட்டாம அங்க இருக்கக்கூடிய அந்த செய்பவரை மட்டும் வெளிப்படையா காட்டுது. இப்படியாக செய்பவரை வெளிப்படையா காட்டுறது வந்து நம்ம குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். தெரிநிலை இப்படியாக ஒவ்வொன்றும், அதாவது பொருளிடம், காலம், ஆதிரியா சொல்லலாம், காலம், பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில், கண்ணன் அப்படின்ற ஒரு பேர்ல வரிசை நம்ம சொல்லிருக்கோம். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுகள் மட்டும் இல்லாம
நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட்ல ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுன்னு அடுத்தடுத்து சில வினைமுற்றுகள் பார்ப்போம். ஏவல் வினைமுற்று அப்படின்னா பாடம் படி. இப்ப பாருங்க, கண்டிப்பா வாழ்க்கையில் நமக்கு நடக்காத விஷயங்களை தான் நம்ம இங்க கொடுத்துருப்பாங்க. ஏவல் பாடம் படி, படிங்க எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். கேட்போமா? படிக்க முடியாது. அட கடைக்கு போயிட்டு அப்படின்னா அப்பா அம்மா நம்மள கடைக்கு போயிட்டு வரணும் சொல்றேன், செஞ்சிடறோமா? முடியாது. என்ன உனக்கு ஒரு தேன் மிட்டாய் வாங்கிக்க, இப்ப நான் செய்கிறேன். இந்த மாதிரி ஏவல், ஏவுவது, இந்த பொருள் வருது. இது ஒரு செயலை செய்ய சொல்லி கட்டளையிடுற மாதிரி இருக்கு இல்லைங்களா? சோ இந்த மாதிரி தனக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் ஒரு செயலை செய்ய சொல்லி ஏவுற வினைமுற்று, கட்டளை இடுறது ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லப்படுது. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை அப்படின்னு ரெண்டு வகைகள்ல வரும். அதாவது எழுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது ஒருமை, எழுதுமின் அப்படின்னா பன்மை. அந்த எழுதுமின் அப்படின்னு இந்த காலத்துல வந்து எழுதுங்கள் அப்படின்னு பொருளா சொல்லப்படுது. சோ இதையும் மைண்ட்ல செயல் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து வேங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விரித்தல், வேண்டல். வாழ்த்துதல் வாழ்க வாழ்க, வைதல் ஒலிக ஒலிக. அந்த கா இய இந்த மாதிரி முடிவு பாருங்க, அதைதான் வந்து வேங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லும். சரி, இப்ப இதுல என்ன, இந்த வினைமுற்று ரெண்டு திணைகள், உயர்திணை. இதுல வந்து பாருங்க, உயர்திணை அக்ரணி, இரண்டு திணைகள் என்ன சொல்றோம்? உயர்திணை அக்ரணி சொல்றோம். 5 பால்கள், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அப்படின்னு 5 இதை சொல்றோம். 3 இடங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 இடங்களையும் காட்டும் இந்த வேங்கோல் வினைமுற்று. இதனுடைய அந்த விகுதிகள் பாருங்க, கடைசியா வர்றது கா, இயர், அல் அப்படின்னு சொல்றோம். இப்ப கா அப்படின்னா வாழ்க, விகுதி கடைசியாக வரக்கூடிய எழுத்து விகுதி கா வருதா? அதே மாதிரி ஒலிக சொல்லலாம், வாழிய, வாழியர், வாழிய, சரிங்களா? சோ இப்படி அந்த விகுதி இந்த மாதிரி எழுத்துக்கள்ல வருவது வந்து வேங்கோல் வினைமுற்று நம்ம சொல்றோம். சரி, இதுல இவ்வளவு இருக்கு. இப்ப எச்சம் அப்படிங்கிற கண்டனுக்கு நம்ம வந்துருவோம். பெயரெச்சம், வினையச்சம். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசத்தை ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப படித்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை கடைசியா வரக்கூடியது வந்து பெயரெச்சம் நம்ம சொல்றோம். வினையச்சம் அப்படிங்கிறது வந்து படித்து சென்றான், அந்த செல்லல் அப்படிங்கிறது ஒரு வினை. இப்ப இடத்துக்கு அங்க போட்டாலோ அதற்கு இங்க போட்டாலோ செட் ஆகாது. படித்தான் அப்படிங்கிற சொல்லுல பொருள் முடிஞ்சிருது, அதாவது முற்று பெறுகிறது. அதனால இது வினை முற்று நம்ம சொல்லிடுறோம். படித்தான் இருக்கு அப்படின்னா அது முற்று முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல கண்டினியூ ஆகல. இப்ப பாருங்க, படித்தான், இதே விஷயம், இது வந்து முற்றா. சோ இதை வந்து வினை முற்று நம்ம சொல்றோமா? இப்போ படித்த, படித்த, படித்து, இதுல படித்த மாணவன், சரிங்களா? இது பெயரெச்சம், சரிங்களா? இது பெயர். படித்து சென்றான், சென்றான். இப்ப பாருங்க, ஈஸியா புரியுமா சொல்றேன். இங்க சென்றான் ஒரு செயல், செல்தல், ஓடுதல், நடத்தல், படித்தல், இதெல்லாம் ஒரு செயல். செயல்னாலே வினை, வினையா? படித்து சென்றான், இது வினையெச்சம். படித்த மாணவன், மாணவன், இது வந்து ஒரு பெயர். இப்ப இதை தூக்கி இங்க போட்டு பாருங்களேன், இது அப்படியே இது இங்க வர்ற மாதிரியும் இது இங்க போற மாதிரி போனா லைன் ஃபார்ம் ஆகுமா? படித்த சென்றார், ஏதாவது லைன் ஃபார்ம் ஆகுதா? படித்து மாணவன், இது ஏதாவது லைன் ஃபார்ம் ஆகுதா? சோ இதெல்லாம் வந்து அந்த வினைக்கும் பெயருக்கும் இருக்கிற வித்தியாசம். இதை பேஸ் பண்ணி அது வினையச்ச சொல்லா இல்ல பெயர் சொல்லா அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிச்சலாம், சரிங்களா? சோ இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு கண்டென்ட். வினையச்சத்துக்கும் பெயரச்சத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஷியேட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, சரிங்களா? சோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே மீதி எல்லாம் சொற்கள்ல, அதாவது பொருள் முற்று பெறல, இப்படி பொருள் முற்று பெறாம எஞ்சி நிக்கிற சொல் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எச்சத்துல 2 வகை இருக்கு. 2, அதாவது பெயரெச்சம், வினையச்சம் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து ஸ்கூல் புக்கு கொடுத்துருக்க சில டெபினேஷன். படித்த அப்படிங்கிற சொல் மாணவன், மாணவி, படித்த மாணவன், இந்த மாதிரிலாம் வரிசையா போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? சோ இப்பயாக ஒரு பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம் நான் சொல்றோம். பெயரெச்சம் 3 காலத்திலையும் வரும், இறந்த காலத்திலையும் வரும், நிகழ்காலத்திலையும் வரும், எதிர்காலத்திலையும் வரும், சரிங்களா? பாடிய பாடல், பாடிய இறந்துருச்சு, நிகழ்காலத்துல பாடுகின்ற, இருகின்ற நம்ம சொல்ற மாதிரி பாடுகின்ற நிகழ்காலத்துல, எதிர்காலம் வருது பாடும் பாடல், இதுக்கு மேல பாடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், சரிங்களா? சோ இதுலயும் 2 தென்னிலை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்கு. அதாவது எழுதிய கடிதம்,
இந்த தொடர்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எழுதிய அப்படிங்கிற சொல் எழுதுதல் அப்படிங்கிற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவா காட்டுது. இப்படி செயலையும் காலத்தையும் வெளிப்படையா தெரியுற மாதிரி காட்டுற பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பு பெயரச்சம் ரொம்ப சின்னதா. சிறிய கடிதம் எக்ஸாம்ல இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன், சிறிய கடிதம் இப்படி இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்னது இந்த தொடர்ல இருக்கக்கூடிய அந்த சிறிய அப்படிங்கிற சொல்லோட செயலையோ காலத்தையோ தெரிஞ்சுக்க முடியல. இதுல இருக்கக்கூடிய பண்பு மட்டும் குறிப்பா தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இப்படி செயலையோ காலத்தையோ தெளிவா காட்டாம பண்பினை மட்டும் குறிப்பா காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வினையச்சத்துல ஒரு சில விஷயங்கள் நமக்கு கொடுத்திருப்பாங்க. படித்து அப்படிங்கிற சொல் வந்துட்டு முடித்தான், வியந்தான், பகிர்ந்தான், அதான் சொல்றது மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வினைச்சொற்கள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு முடிச்சிருக்காங்க. அதாவது படித்து முடித்தான், படித்து வியந்தான் இப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்படி வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த இதில் சொல்லியிருப்பேன். இதுல ரெண்டு இருக்கு. அந்த வகைக்காக தான் இந்த பக்கம் வந்திருக்கு. தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெரிநிலை குறிப்புங்கிறது எல்லா இடத்துலயும் வந்துட்டு தான் இருக்கு. எதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுட்ட போதும். எழுதி வந்தான், எழுதி அப்படிங்கிற சொல் எழுதுதல் அப்படின்ற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவா காட்டுது. இப்படி செயலையும் காலத்தையும் வெளிப்படையா தெரியுற மாதிரி காட்டுற வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பு வினையச்சங்கிறது வேற கிடையாது. மெல்ல வந்தான், இப்ப இந்த இடத்துல கொடுத்துருக்கும் பாருங்களேன், மெல்ல வந்தான். இந்த தொடர்ல இருக்கக்கூடிய மெல்ல அப்படிங்கிற சொல் பாத்தீங்கன்னா காலத்தை வெளிப்படையா காட்டாம மெல்ல அப்படின்னா என்ன, மெதுவாக அப்படின்றது பொருள் அப்படிங்கிற ஒரு பண்பை மட்டும் உணர்த்துது. இப்படி காலத்தை வெளிப்படையா காட்டாம பண்பை மட்டும் குறிப்பா உணர்த்தி வரக்கூடிய வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அவ்வளவுதான். இதோட உங்களுக்கு லாஸ்ட் முடிச்சுலாம். முற்றச்சம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தலாம். முற்று அப்படின்னா படித்தனல், அதாவது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இந்த தொடர்ல படித்தனல் அப்படிங்கிற சொல் படித்து அப்படிங்கிற வினை எச்ச பொருள் தருதா? சோ இப்படி ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. புரியுங்களா? இது முற்றச்சம் அம்சம். இவ்வளவுதான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கிளாஸஸ்ல கண்டென்ட். அடுத்து நாளைக்கு ஒரு முக்கியமான கிளாஸஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். இலக்கணத்துடைய இந்த கிளாஸஸ் உங்களுக்கு வரிசையா வந்துட்டே இருக்கும். டோட்டல் இலக்கணம் மார்க் பண்றதுக்குள்ள இருக்க அத்தனை இலக்கணம் உங்களுக்கு வரிசையா வந்துடும். கிளாஸஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.